இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ்ஷை எப்படி பார்த்துக்கணும், அதை எப்படி கேர் பண்ணணும், எப்படி க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல ஃப்ளவரான் நீங்கள் வாங்கி அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சைஸ். அதாவது நீங்கள் ஃப்ளவரான் வாங்கும்போதே ஃப்ளவரானுக்கான டேங்க் சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஃபீட் டேங்க் சைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளவரானுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஃப்ளவரான் ஃபிஷ் வாங்கும்போதே வந்து டேங்க் சைஸை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ அது சின்னதாக இருக்கும்போது நீங்கள் சின்ன டேங்க்கில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை இது போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகாது, க்ரோத் இஷ்யூ வரும், அதுக்கு ஏதாவது டிசீஸ் இஷ்யூ வரலாம், வாட்டர் சேஞ்சிங் ப்ராப்ளம் வரலாம். அதனால் நம்ம வந்து ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணும்போதே வந்து டேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. மினிமம் ஒரு 2.5 ஃபீட் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம், நீங்கள் ஒரு ஃப்ளவரான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு டேங்க்கில் ஒரு ஃப்ளவரான் மட்டும் வைங்க. ஸோ அது கூட வந்து இன்னொரு வெரைட்டி ஃபிஷ்ஷு அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை இன்னொரு ஃப்ளவரான் வைக்கிறீங்க அப்படின்னா டேங்க்கை வந்து 2ஆக பார்ட்டிஷன் பண்ணிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்திங்கன்னா தான் வந்து அது நல்லா க்ரோத் ஆகும், ஆக்டிவாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து ஒரு டேங்க்கில் ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் வச்சு வளர்த்துங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷை வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு, டேங்க்கும் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஃபீடிங் பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிஷ் ஃபுட்டை நீங்கள் வாங்கி ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஃபிஷ் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணாதீங்க, ஒரு 2 வெரைட்டி ஃபிஷ் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ ஃபிஷ் ஃபுட்டு வாங்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக ஃபுட்டாக வாங்கி வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து லைவ் ஃபீடிங் கொடுக்கலாம், லைவ் ஃபிஷ் கொடுக்கலாம். அது இல்லாமல் வார்ம்ஸ் கொடுக்கலாம், ட்ரை ஃபுட் எல்லாமே கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கன், லிவர், மட்டன் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ அது எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து உங்கள் ஃப்ளவரானுக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபிஷ் ஃபுட்டை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபிஷ்ஷோட கலர் மற்ற விஷயம்லாம் இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃபுட்டும் வந்து எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஃபீட் பண்ணுங்கள். ஸோ தெரியாமல் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேங்க் வந்து அழுக்காகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ லைவ் ஃபீடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து அதை கடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே உள்ளே விட்டுரும். உள்ளே விட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே உள்ளேயே இருக்கும். அதில் வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ்க்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது சின்னதாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ உங்கள் ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து இதை கேர் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஃப்ளவரானுக்கு வாட்டர் சேஞ்சிங். இந்த வாட்டர் சேஞ்சிங் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3 days ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 3 days பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணி ஆகணும். ஒரு 20-25% வந்து வாட்டர் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் டேங்க் வந்து நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளவரான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோட்டர், ஃபில்டர் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது ஏர் மோட்ரு, ஒரு இன்டர்னல் ஸ்பாஞ்ச் ஃபில்டர், பேசிக்கான ஒரு நார்மல் ஃபில்டர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஏன் அப்படின்னா ஃப்ளவரானுக்கு வந்து ஃபிஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் எல்லாமே வந்து ஃபில்டரில் போகணும். ஸோ ஃபில்டர் ஆச்சு அப்படின்னா டேங்க்கில் இருக்கிற வாட்டருக்கு ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு வந்து இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து பேசிக்காக நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ மோட்டரும் ஃபில்டரும் வந்து போதும்னு சொல்கிறேன், ஹீட்ரு தேவையில்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ ஹீட்ரு வந்து தேவைதாங்க. ஹீட்ரு நமக்கு எப்போ தேவை அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக தான் மெயின்டைன் ஆகும். 28 டிகிரி இல்லை 30 டிகிரி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். ஸோ இன்கேஸ் கோல்ட் டைமில் மட்டும்தான், இல்லை நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது டிசீஸ் வந்திருக்கு, நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற டைமில் தான் ஹீட்ரு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹீட்டரை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெகுலராக நம்ம ஹீட்டர் வந்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஃப்ளவரான் மட்டும் இல்லை, மற்ற எந்த ஃபிஷ்ஷுக்குமே வந்து ரெகுலராக அந்த ஹீட்டர் தேவை இருக்காது. நீங்கள் வந்து ஒரு கோல்டான பிளேஸில் இருக்கீங்க, உங்களோட
ரூம் டெம்பரேச்சர் டேங்கோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 26 டிகிரி இருக்குது, இல்லை 25 டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹீட்டர் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஹீட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 28லேருந்து 30 டிகிரிஸ் இதுதான் வந்து ஃபிஷ் எல்லாம் சர்வே ஆகிறதுக்கான டெம்பரேச்சர். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து ஹீட்டரை வாங்கி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஹீட்டர் நம்ம எப்படி வாங்கி யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்வேரியம் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டிக்கர் டைப்லேயும் இருக்குது. அதை வாங்கி உங்கள் டேங்க்கில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா டெய்லி உங்கள் டேங்க்கில் வாட்டரில் வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத அது வந்து சென்ஸ் பண்ணி காட்டிடும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹீட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து தேவைப்படாது. ஸோ ட்ரீட்மெண்ட் டைமில் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் வாட்டர் சேஞ்ச் வந்து ரெகுலராக பண்ணிடுவீங்க, நார்மலாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹீட்டர் வந்து யூஸ் பண்ண தேவை இருக்காது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஹீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றது, எக்ஸ்டர்னல் பேராசிட் டிசீஸ் வர்றது எல்லாமே வந்து வாட்டர் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்டர்னல் பேராசிட்டு அதோட பாக்டீரியாஸு இதெல்லாமே வந்து இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வர டிசீஸ். ஸோ இந்த டிசீஸை வந்து நம்ம எப்படி கேர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போதோ மந்த்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ வந்து சால்ட் பாத் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு உடனே மெடிசன் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சளவு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம் ரெமெடிஸே வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சால்ட் வந்து ஹோம் ரெமெடியில் வந்து ஒரு பெஸ்ட்டு அக்வாரியம் மெடிசன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்ட் பாத் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த சால்ட் பாத் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபிஷ்ஷை பிடிச்சி தனியாக ஒரு டப்பில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ஃபிஷ்ஷை பிடிச்சி வந்து ஒரு நிமிஷம் அந்த சால்ட்டில் வச்சுட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் இல்லை 2 டைம் பண்ணினீங்க அப்படின்னா போதும். வாட்டர் சேஞ்ச் பண்ணுற டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற எக்ஸ்டர்னல் பேராசிட் டிசீஸ் எல்லாமே வந்து க்யூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டேங்க்கில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது கிளியர் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சால்ட்டை வந்து ஒரு நல்ல மெடிசன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளவரான பொறுத்தளவு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன விஷயம்லாம் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி. ஒரு நல்ல சைஸ் டேங்க் வந்து கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் ஏர் பம்ப் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் இன்டர்னல் ஃபில்டர் வந்து வைக்கலாட்டி கூட பரவாயில்ல, ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் எடுத்துடுவீங்க. ஸோ ஏர் பம்ப் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்கள் ஃபிஷ் வந்து டேங்க்கில் மேலே வந்து ஆக்சிஜன் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சு அப்படின்னா என்ன இஷ்யூஸ் வரும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ உங்கள் டேங்க்கில் இருக்கிற அமோனியா லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அமோனியா லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ராப்ளம் கொண்டு வரும். ஸோ அதனால் ஏர் மோட்ரு வந்து கண்டிப்பாக வந்து வச்சிங்க அப்படின்னா தான் யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து சொன்னது ஃபீடிங் பொறுத்தளவு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுங்கள். உங்கள் ஃபிஷ்ஷு வந்து ஆக்டிவாகவும் இருக்கும், நல்லா ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஃபுட்டை வந்து ரெகுலராக கண்டினியூஸாக வந்து ஃபீட் பண்ணாதீங்க. ஒரே ஃபுட்டை ஃபீட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃபுட்டை வந்து எடுக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிஷ் ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து வீக்லி ஒன்ஸோ வந்து வேறு வெரைட்டி ஃபுட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு நல்ல ஃப்ளவரான வாங்கி நீங்கள் நல்லா க்ரோத் பண்ணணும், நல்லா ட்ரெயின் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு காம்படிஷன் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் தான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளவரான் வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ளவரானுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்கள் டேங்க் செட்டப்பும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ள டெக்கரேஷனுமே வந்து வைக்க தேவை இருக்காது. வைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சில டெக்கரேஷன் மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அந்த மாதிரி இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே அதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் எல்லாமே க்ரோத் ஆகும். ஸோ அதனால் வந்து பேர் பாட்டமாக வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ்லாம் அதிகமாக போடாதீங்க. அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து எடுத்து வந்து கிளாஸில் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ சைஸ் வந்து பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்கிற மாதிரி கிராவல் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளவரான பொறுத்தளவு எதுவுமே பண்ணாது. ஸோ அதை வந்து எடுத்து திரும்ப டேங்க்கில் போடும்போது கிளாஸ் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ பெரிய ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்து வந்து கிளாஸில் வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்டெயின் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஃப்ளவரான பொறுத்தளவு வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா
ஒரு நல்ல ஹாப்பியான ஃப்ளவரான வந்து நீங்கள் வளர்த்தலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.